கோமதிக்கா, 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 ஏக்கா, கோமதிக்கா, கோமதிக்கா. அப்பப்பா ஒரு குடம் தண்ணி எடுக்க என்ன நேரம் ஆகுதுனக்கா? ஆமாம்மா சின்ன பொண்ணு, தண்ணி வேகமா வந்தாலும் பரவாயில்ல, ஒலிக்கிட்டு தானே வருது, இவ்வளவு நேரம் ஆகதான் செய்யும். என்னக்கா செய்ய கோமதியக்கா? எல்லாம் நம்ம தலையெழுத்து. இந்த பைப்படியிலே கிடந்து சாவணும்னு இருக்கு. என்னத்த செய்ய? நல்ல வேலை சின்ன பொண்ணு, போன வாட்டி தண்ணி வந்தப்பதான் ஒரு குடம் கூட பிடிக்க முடியல, இந்த வாட்டி ஆளுக்கு ஒரு குடமாவது கிடைச்சதே. ஆமாக்கா, அதுவும் சரிதான். ஏக்கா, அப்புறம் என்ன, வீட்டுல வேலையெல்லாம் முடிச்சிட்டியடா? பிள்ளையில பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போதே சோறு பொங்கிட்டேம்மா, அதனால சமைக்க வேண்டாம். பாத்திரம் நிறைய கிடக்கு சின்ன பொண்ணு, அதை கழுவணும். துணி வேற நிறைய சேர்ந்து கிடக்குமா, எல்லாத்தையும் போட்டு துவைக்கணும். பண்டிகை வேற வருதுலாமா. ஆமாக்கா, இன்னும் தீபாவளி கிட்ட வந்துட்டு பாத்தியலா? ஆமா சின்ன பொண்ணு, பண்டிகை தள்ளி இருக்குன்னு நம்ம நினைப்போம், திடீர்னு வந்துடும். அது என்னவோ உண்மைதான்க்கா. அன்னைக்கு அந்த துணிக்காரங்கிட்ட துணி நல்லா இருந்தா பிள்ளைகளுக்கு துணியாவது எடுத்துருக்கலாம் எனக்கா? ஆமா சின்ன பொண்ணு, அந்த துணிக்காரன் எல்லா துணியும் ஒரே மாதிரி தானே வச்சிருக்கான், நான் எப்படி எடுக்க? ஏக்கா, அப்படின்னா எல்லாரும் ஒரு நாள் கடைக்கு போமாக்கா? என் கிட்ட ஒரு 2000 ரூபாய் இருக்குக்கா. என் புருஷன் கிட்ட கேட்டு இன்னும் கொஞ்சம் காசு வாங்கிட்டு வரேன், கடைக்கு போவோம்க்கா. ஆமாம்மா, ஒரு நாள் போயிட்டு வந்துருவோம். சத்தியாவும் ட்ரெஸ் வாங்கிட்டான்னு கேட்டுட்டே இருக்கா. எப்போ பேண்ட் சட்டையோட தான் சுத்தி திரிவா? ஆமாக்கா, சத்தியா எப்பவுமே என்ன போல தானே பேண்ட் சட்டையோட தான் அலைவா. அப்படி சொல்லு சின்ன பொண்ணு, தீபாவளிக்கு தாவணி எடுத்து தாங்கம்மான்னு கேட்கா. திடீர்னு தாவணி மேல ஆசை வந்திருக்கும் போல. ஏக்கா, அவ வயசு பிள்ளைலாம் தாவணி கிட்ட ஆரம்பிச்சிருப்பாவல்ல, அதனால அவளுக்கும் ஆசை வந்திருக்குக்கா. அதான் கேட்டிருப்பா. வாங்கி கொடுங்கக்கா, சத்தியாக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும். சரிம்மா, அப்போ ஒரு நாள் வாங்க போமா. போவோம்க்கா, காசு சேர்ந்ததுன்னு சொல்றேனே. சின்ன பொண்ணு, அன்னைக்கு கேட்டது காசே இல்லைன்னு சொன்னா, இப்போ எப்படிமா 2000 வந்துச்சு? தம்பி தந்தாவளோ? ஆமா, உங்க தம்பி தந்துட்டாலும். ஏமா, ஏன் அப்படி சொல்றா? ஏக்கா, அவைய ஒரு நாளுக்கு காசு கையில தர மாட்டாவ. நானே எனக்கு வேணா நீ சட்டையில இருந்து எடுத்துக்குவேன்க்கா. அப்படிதான் ஒரு நாளுக்கா சட்டையை கலத்தி போட்டிருந்தாவல்ல, போய் பார்த்தேன், நிறைய பைசா வச்சிருந்தாவக்கா. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஏங்க கொஞ்சம் காசு தாங்குங்க, பொட்டுக்கடலை வாங்க போனோம் அப்படின்னு கேட்டேன்க்கா. அப்படியாம்மா? ஆமாக்கா, அப்ப அவ என்ன பண்ணிருக்கணும், கொஞ்சம் காசு தந்துருக்கணும்லக்கா. ஆமாம்மா, தம்பி காசு தந்தானே. உங்க தம்பி தந்து கிழிச்சிட்டாலும். ஏன்ட்ட காசுல சின்ன பொண்ணு, பொட்டுக்கடலை போடாமலே சட்னி ஏறன்னு சொல்லிட்டாவக்கா. நான் உள்ள வந்து சட்டையை பாக்குறேன், இவ்வளவு காசு இருக்கு, சும்மா இருப்பேனாக்கா? என்னம்மா பண்ண? ஒரு 2000 ரூபாய் எடுத்துட்டு வந்துட்டேன்க்கா. ஐயோ, தம்பி கண்டுபிடிக்கலையாமா? இல்லக்கா, இத்தனை நாளா எடுத்துட்டு தான் இருக்கேன், ஒரு நாளும் மாட்டல தெரியுமா? எப்படி சின்ன பொண்ணு, மாட்டாம கரெக்டா காசு எடுத்துடுறா? அதுக்கு உங்க தம்பிக்கு தாக்கா நன்றி சொல்லணும். எதுக்குமா தம்பிக்கு நன்றி சொல்லணும்? ஏக்கா, செலவு பண்ற காசை எண்ணி மீதியே சட்டையில வைப்பாவ, அப்படிதானக்கா? இவருக்கு என்ற பழக்கமே கிடையாது, எவ்வளவு போகுது எவ்வளவு வருதுன்னு தெரியவே தெரியாது. நான் கேட்டா மட்டும்தான் கையில காசே இருக்காதுன்னு சொல்லுவாக்கா. அதனாலதான்க்கா அவைய சட்டையில இருந்து காசு எடுத்தா அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. என்னம்மா சொல்றா? எவ்வளவு செலவு பண்றேன்னு கூட தெரியாம இருக்கா? அட ஆமாக்கா, எவ்வளவு செலவு பண்றோம்னு தெரிஞ்சாதானக்கா சேர்த்து வைக்க தோணும். அவியலுக்கு அந்த கூறுலாம் கிடையாதுக்கா, அதான் எங்க வாழ்க்கை இப்படி இருக்கு. அதனாலதான்க்கா நான் அந்த தெரு பைப்புக்கும் ரேஷன் கடைக்குமா அலைஞ்சிட்டு இருக்கேன். சின்ன பொண்ணு, சில ஆம்பளை இப்படிதாம்மா இருப்பாவ, நம்ம தான் சொல்லி திருத்தணும். இதெல்லாம் திருந்தாத ஜென்மங்கா, சொல்லிலாம் திருத்த முடியாதுக்கா, இன்னைக்கு அது பட்டு திருந்தினாதான் உண்டு. நீங்க வேணா ஒரு நாள் சொல்லி பாருங்கக்கா, கேட்டா பாப்போம். சரிம்மா, நான் என்னைக்காவது பார்க்கும்போது கேக்குறேன். ஐ டிம்பிள் அக்கா, தலையில மூட்டையோட எங்க போறாவ? ஏமா சின்ன பொண்ணு, இது அந்த இந்தி பொம்பளை தானே? ஆமாக்கா, அவியதான். தலையில மூட்டையோட போகுதுலாமா, எங்க போகுதுன்னு கேளு. ஏக்கா, டிம்பிள் அக்கா. அரே சின்ன பொண்ணு ஜி, நிமில் நீங்க என்ன பண்ணுது? ஏக்கா, ஆத்து தண்ணி வந்துக்கா, அதான் எடுத்துட்டு வந்தேன். அதை விடுங்க டிம்பிள் அக்கா, நீங்க தலையில இவ்வளவு பெரிய மூட்டையோட எங்க போறிய? அரே ஜி, நம்ம வீட்டுக்கு போகுது. நிமல் தலையிலே ஏன் இவ்வளவு பெரிய மூட்டை? ஏய் ஜி, நம்மள மாதிரி பேசி நம்மளே கிண்டல் பண்ணுது. ஏக்கா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேக்கா, எங்க போறிய? உனக்கு தெரியாதா, ரேசு கடையிலே அரிசி வாங்கிட்டு வரேன். அரிசியா? அதான் போன வாரமே போட்டுட்டாங்களா? ஆமா ஜி, அது புழுங்கல் அரிசி, இந்த வாரம் நம்மளுக்கு பச்சை அரிசி தாரான். பச்சரிசியா? சின்ன பொண்ணு ஜி, நம்ம வீட்டுக்கு கிளம்புது, மூட்டை ரொம்ப வெயிட்டா இருக்குது ஜி. சரி டிம்பிள் அக்கா, பார்த்து போயிட்டு வாங்க என்ன. நம்ம அன்னைக்கு கடைக்கு போனோம், எந்த பொருளுமே இல்லைன்னு சொல்லி வெறும் அரிசி இருந்தா அனுப்பிட்டான். ஆமாக்கா, சீனி இல்லன்ட்டான், எண்ணெய் இல்லன்ட்டான், பச்சரிசியும் இல்லன்ட்டான். ஆமா சின்ன பொண்ணு, இப்ப பாரு
அந்த ஹிந்தி பொம்பளைக்கு எவ்வளவு பச்சரிசி கொடுத்து அனுப்பியிருக்கான்னு. ஆமாக்கா, நான் இன்னைக்கு அவனை என்ன பண்றேன்னு பாருங்க. என் நெட்ட காலால அவன் சங்கிலையே மிதிச்சு அரிசி இன்னைக்கு வாங்கிட்டு வந்துடுறோம். வா சின்ன பொண்ணு, வேகமா கிளம்புவோம். கோமதிக்கா, எனக்கு ஒரு சந்தேகக்கா. என்னம்மா சின்ன பொண்ணு? ஏக்கா, பச்சரிசி வாங்கி என்ன பண்ணணும்? சின்ன பொண்ணு இன்னுமா கேக்குறா? ஆமாக்கா, பச்சரிசி வச்சு என்ன பண்ணு? சின்ன பொண்ணு நிஜமாவே உனக்கு தெரியாதாமா? ஆமாக்கா, நிஜமாவே தெரியாது. புழுங்கல் அரிசிலையாவது என்னைக்காவது ஒரு நாள் இட்லி போட்டுக்கலாம். இந்த பச்சரிசி வாங்கிட்டு போய் என்னக்கா பண்றது? சின்ன பொண்ணு தீபாவளி வருதுலாமா? ஆமாக்கா, வருது. பச்சரிசி இருந்தா எல்லா பண்டமும் அதுலயே செஞ்சிடலாமா? ஏக்கா, முறுக்கு அரிசி மாவுல தானே செய்வாவ, இதுக்கு எதுக்குக்கா பச்சரிசி? சின்ன பொண்ணு அரிசி மாவே பச்சரிசில இருந்துதாமா வருது. என்னக்கா சொல்றீங்க? இத்தனை நாளா இது தெரியாம போச்சே. ஆமா சின்ன பொண்ணு, பச்சரிசி இருந்தா முறுக்கு, அதிரசம், சுசியம், தட்டை, சீடை, இது தவிர இடியாப்பம், புட்டுலாம் அரிசி மாவுல தாமா பண்றாவ. ஏக்கா, உண்மையாவா? ஆமாமா சின்ன பொண்ணு, இதுல உனக்கு என்ன சந்தேகம்? ஏக்கா, இப்ப கடைக்கு போனா முறுக்கு மாவு தனியா இருக்கா, புட்டு மாவு தனியா இருக்கு, இடியாப்ப மாவு தனியா இருக்கு. ஒரே அரிசில இருந்து செஞ்சா ஏன்க்கா தனித்தனியா வைக்காங்க? சின்ன பொண்ணு, புட்டுக்கு மாவு கொஞ்சம் திருத்திரன்னு இருக்கணுமா, இடியாப்பத்துக்கு நல்ல மென்மையா இருக்கணும். அதுக்கு ஏத்தாப்புல கடைக்காரன் வச்சிருப்பாமா. ஓ, அப்படி. ஆமாம்மா, இப்படி நீ பேசிக்கிட்டே இருந்த வையா பச்சரிசியா வாங்க முடியாது. ஆமாக்கா, அது என்னமோ உண்மைதான். கோமதிக்கா, லட்சுமி என்னம்மா? ஏன் இப்படி ஓடி வராமா? தண்ணி எடுக்க கூட வரல, எங்க போனா? ஏக்கா தண்ணியாக்கா, அது கிடைக்குது. நான் ஒரு முக்கியமான செய்தி சொல்ல வந்தேன்க்கா. ஏ கலர்குருவி, ஏதாவது மொக்க நியூஸ் சொல்லிட்டு முக்கியமான செய்தினா வையா எட்டிட்டு மிதிச்சிருவேன். என் மாடு, நான் உன்கிட்ட சொல்ல வரல, நான் கோமதி கிட்ட தான் பேச போறேன். பியாசுமா பியாசு, நல்லா பியாசி தோலை. நீ போ வளர்ந்த மாடு, நான் பேசுவேன். சரிம்மா, ரெண்டு பேரும் சண்டையை விடுங்க, என்னன்னு சொல்லுங்க முதல்ல. ஏக்கா, ரேஷன் கடையில பச்சரிசி போடுறாங்கக்கா, எல்லாரும் வாங்கிட்டு போறாவக்கா. நீங்களும் வாங்கக்கா, நம்ம போய் வாங்குவோம், தீபாவளிக்கு யூஸ் ஆகும்ல. அட கூறு கெட்ட கலர்குருவி, இது எங்களுக்கே தெரியும், நாங்களே ரேஷன் கடைக்கு தான் போறோம். கோமதிக்கா அப்படியா? ஆமா லட்சுமி, இப்பதாம்மா எங்களுக்கு தெரியும், நாங்க போலான்னு தான் இருக்கோம் பாத்துக்க. பரவாயில்ல லட்சுமி, நீ வந்து சொல்லிட்டாளா, வா நம்ம 3 பேருமா போய் வாங்கிட்டு வந்துருவோம். சரிக்கா, போவோமா? சரிம்மா, நான் குடத்தை உள்ள வச்சுட்டு வரேன்னு. ஏக்கா, அப்படியே நானும் குடத்தையும் வீட்டுல வச்சுட்டு ரேஷன் கடைக்கு நேரா வரேன்க்கா. நீங்க 2 பேரும் முன்னாடி போங்க. சரிம்மா, நீ குடத்தை வச்சுட்டே வா. கோமதிக்கா, நீங்க வீட்டுக்குள்ள போய் குடத்தை வைங்கக்கா, நான் ஓடி போய் பைய எடுத்துட்டு வந்துடுறேன். ஆ சரிம்மா. ஏக்கா, நானும் போய் குடத்தை வச்சுட்டு வந்துடுறேன்க்கா. சரிம்மா சின்ன பொண்ணு, போய் வச்சுட்டு வந்துரு. லட்சுமி, எப்படியோ பச்சரிசி வாங்கியாச்சு. ஆமாக்கா, இங்க கொஞ்சம் நெல்லுங்கக்கா, இப்ப வந்துடுறேன். எங்க போற குருவி மண்டை? என் மாடு கை வலிக்குதுல்ல, இந்த பைய உள்ள வச்சுட்டு வரேன். ஒரு 2 கிலோ அரிசி தூக்க முடியல, என்ன கையோ. என்ன பாரு, குழந்தைய வச்சிருக்கிற மாதிரி என்ன ஸ்டைலா வச்சிருக்கேன். உனக்கு என்ன மாடு, நீ நெடு நெடுன்னு வளர்ந்த ஒரு வளர்ந்தா மண்டி, எல்லாத்தையும் தூக்கிட்டு திரிவா. நான் அப்படியா? என் சைஸுக்குலாம் ஒரு கடுகு டப்பாவே அதிகம். ஏக்கா இருங்கக்கா, இந்த பைய மட்டும் வச்சுட்டு வந்துடுறேன். லட்சுமி, தாகமா இருக்குமா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா? ஏக்கா அப்ப உள்ள வாங்கக்கா, தண்ணி குடிச்சிட்டு பொறுமையா போலாம். இல்லம்மா லட்சுமி, நேரம் ஆயிரும்ல, நான் இன்னொரு நாள் வாரேம்மா, நீ தண்ணி மட்டும் இப்ப எடுத்துட்டு வா. சரிக்கா, இந்த எடுத்துட்டு வந்துடுறேன். ஏக்கா, அவளை பாருங்க, சூடான பொறிக்கந்தட்டி தூக்குற மாதிரி தூக்கிட்டு போறாக்கா. விடுமா சின்ன பொண்ணு, அவளால் தூக்க முடியல, அதான் அப்படி போறா. ஏக்கா, ஆனாலும் இந்த கள்ளக்குருவி கல்ல அழுதாக்கா. என்னாச்சுமா, ஏன் அப்படி சொல்ற? ஏக்கா, இருங்க வாரேன்னு சொல்றாளே தவிர உள்ள வாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாலாக்கா. பரவாயில்ல விடுமா, நம்ம லட்சுமி தானே. ஆனாலும் சில விஷயத்துல அவ கருமிதாக்கா, உங்களை மாதிரிலாம் இல்ல. சும்மா இரு சின்ன பொண்ணு, அவ வாரா. கோமதிக்கா, இதாங்கக்கா தண்ணி. லட்சுமி, இது காப்பர் சொம்பு தானம்மா? ஆமாக்கா, காப்பர் சொம்புல தண்ணி குடிச்சா நல்லதுன்னு சொன்னாவளக்கா, அதான் வாங்கி வச்சிருக்கோம். கள்ளக்குருவி, அப்ப தினமும் இதுல தண்ணி குடிக்கியோ? ஆமா மாடு, போன வாரம் தானே வாங்கியிருக்கோம், இன்னும் ஒரு வாரம் குடிப்போம், அப்புறம் தூக்கி பரல்ல போட்டுற வேண்டியதான். ஏமா லட்சுமி எப்படி சொல்றா? இது நல்லதுன்னு யாராவது சொன்னாவனா? 2 நாள் தானக்கா செய்ய முடியுது, அப்புறம் செய்ய முடியறது இல்லையே. ஆமா லட்சுமி, அது என்னவோ உண்மைதாமா. சின்ன பொண்ணு, உனக்கு தண்ணி வேணாமா? இல்லக்கா, எனக்கு வேண்டாம், நீங்க குடிங்க. இந்தாமா லட்சுமி. கோமதிக்கா, ஏக்கா போவோமாக்கா? சரிம்மா போவோம், வா. லட்சுமி, அப்ப நாங்க வாரம்மா. ஏக்கா என்னக்கா அவசரம், ஏன்க்கா வந்துட்டு உடனே போறிய?
கொஞ்ச நேரம் இருங்கக்கா, ஏதாவது பேசிட்டு இருப்போம். வீட்ல ஏதாவது வேலை இருக்கோக்கா? ஆமா லட்சுமி, கொஞ்சம் வேலை கிடக்குமா. நாங்க போறோமா, இன்னொரு நாள் வாரேன். அப்படியாக்கா சொல்றீங்க? சரிக்கா, நீங்க போயிட்டு வாங்க. என்ன கலக்குருவி, போறோம்னு சொன்னா போங்கங்க. உங்க வீட்டுக்கு வந்தா எல்லாத்தையும் தின்றோம்னு நினைச்சியோ? என் மாடு, நான் ஒன்றும் அப்படிலாம் நினைக்கல. அப்புறம் என்ன, போறோம்னு சொன்னா நில்லுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டு வாங்கங்க. என் மாடு, இந்த அக்கா தான் வேலை கிடக்குன்னு சொன்னாவல்ல, அதான் போவேன்னே. அம்மா, நல்லா இருக்குமா உன் உபசரிப்பு? ஆ, நானும் பார்த்துருக்கேனே, உன் வீட்டுக்கு வந்தா நீ எப்படி நடத்துவேன்னு. போ மாடு. ஏப்ல, 2 பேரும் அமைதியாவே இருக்க மாட்டீங்களாவ? எப்ப பாரு சண்டை போட்டுட்டே இருக்கிய. சின்ன பொண்ணு, ஏமா அவட சண்டைக்கு போறா? ஏக்கா, நான் யாருக்கிட்டயாவது சண்டைக்கு போறேனாக்கா? இவளை பார்த்தாதாக்கா இப்படி ஆகுது. அவதாக்கா எல்லாத்துக்கும் காரணம். கோமதி அக்கா, அவளை சும்மா இருக்க சொல்லுங்க. தேவையில்லாம அவதாக்கா பேசுறா. லட்சுமி, நாங்க போயிட்டு வரோமா. நின்னா எனக்கு தான் தலைவலி வரும். ஏக்கா, நின்னா எப்படிக்கா தலைவலி வரும்? அதான் நீங்க 2 பேரும் இருக்கலாமா, அப்புறம் தலைவலி தானா தேடி வந்து இருக்காதா? என்ன கோமதியக்கா, நீங்களா இப்படி பேசுறது? ஆமாமா சின்ன பொண்ணு, வேற என்ன பண்ண, உங்க கூட சேர்ந்தா இப்படிதான் பேச வருது. உமா, உன்கிட்ட ஒன்று சொல்லன்னு நினைச்சேன் உமா. இக்கா, அப்படியா? என்ன? இழுவ, பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஒரு துணி கடை திறந்துருக்காங்க இழுவ. அப்படியாக்கா? நம்ம சொல்லி ஒரு 4 பேர் துணி எடுத்தாவன் வையா, நாம எடுத்த துணிக்கு பாதி காசு கொடுத்தா போதும். எக்கா, அப்ப யாரையாவது சேர்த்து விடுவோமா? ஆமா உமா, நான் 2 ஆளை சேர்த்து விட்டுருந்தேன், நீ 2 ஆளை சேர்த்து விட்டுரு. அப்பதான் காசு கொடுக்காம சும்மாவே துணி வாங்கிட்டு வர முடியும். சரிக்கா. வா உமா, ஏதாவது பழியாடு கிடைக்குதான்னு பாப்போம். சரிக்கா. இக்கா, அங்க பாருங்கக்கா, யாரெல்லாம் நிக்காவனு. ஏ உமா, அது கோமதி அக்கா சின்ன பொண்ணு லட்சுமி தானே? ஆமாக்கா. எம்மம்மா, எப்ப பாரு தெருவுலயே நின்னுதாம்மா ஆடுறாளுவ. ஆமாக்கா. வீடு வாசல் புருஷன் பிள்ளைகள் இருக்கிறதுலாம் நினைவே இல்லை போல. ஆமாக்கா. பாத்தியா, கையில மூட்டை முடிச்செல்லாம் வச்சுக்கிட்டு கதை விடுறாளுவ. ஆமாக்கா. ஏன் மாமியார் என்ன வெளியவே விட மாட்டேங்குதம்மா? இவ்வளோ மாமியார்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாளுவ போல. ஆமாக்கா. எக்கா. என்ன இழுவ? எக்கா, இவிய 3 பேரையும் துணி கடைக்கு சேர்த்துருவோமா? உமா, நல்ல யோசனை உமா, உனக்கு இன்னைக்குதான் மூளையே வேலை செஞ்சிருக்கு. தேங்க்ஸுக்கா. வா உமா, அவளக்கிட்ட போய் இதை சொல்லுவோம். சரிக்கா. ஏக்கா, கொஞ்ச நேரம் இருங்கக்கா. அப்படியா லட்சுமி? என்ன லட்சுமி, சொல்லுமா, என்ன பேசணும்? ஆமா கோமதியக்கா, ஏன்க்கா பைய கீழே வச்சிய? சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, காலையில இப்படிதானம்மா பேசிட்டு தானே இருந்தோம், குடத்தை கீழே இறக்கி வச்சோமா? இல்லக்கா. அதான் சின்ன பொண்ணு, பேச்சு வாக்குல தூக்கிட்டே நின்று பேசிடுறோமா, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வலிக்குது, அதான் இப்பவே இறக்கி வச்சுட்டேன். கோமதியக்கா, நீங்க நல்ல உஷாரான ஆளுதான்க்கா. நீ வேற சின்ன பொண்ணு, ஏமா? நீ சொல்லு லட்சுமி, என்ன? அது ஒண்ணும் இல்லக்கா, தீபாவளி வேற வரப்போகுதுல்ல, அதான் அதை பத்தி ஏதாவது பேசலாமேன்னு கேட்டேன். ஏ கலக்குருவி, நானும் கோமதியக்காவும் துணி எடுக்க போலான்னு இருக்கோம். நீ வாரியா? அப்படியா? எப்பக்கா போறிய? தெரியலம்மா, என்னைக்காவது ஒரு நாள் போகணும். நீ வாரியா? ஆமாக்கா, வாரேன். நானும் என் பிள்ளைகளுக்கு துணி எடுக்கணும்லக்கா. அப்போ கலக்குருவி, நம்ம எல்லாரும் சேர்ந்தே போயிட்டு வந்துருவானே. சரி மாடு, போவோம். கோமதிக்கா, தீபாவளிக்கு என்னெல்லாம் பண்ணலான் இருக்கியக்கா? லட்சுமி, அதான் பச்சரிசி வாங்கிட்டோலாமா, எல்லா பண்ணும் பண்ணிட வேண்டியது தானே. மற்ற ஜாமான் மட்டும் வாங்கினா போதலாமா, அரிசி தான் நிறைய தேவைப்படும், அதான் ரேஷன்லேயே வாங்கிட்டோம்ல. ஏக்கா, எனக்கு அந்த அதிரசத்துக்கு மட்டும் மாவு விரவிட்டாங்கக்கா. நீ கவலைப்படாத லட்சுமி, நான் உனக்கு விரவி தாரேன். கோமதியக்கா, எனக்கு உனக்கு இல்லாமையா சின்ன பொண்ணு, உனக்கு மாவு விரவி தாரேம்மா. ஏக்கா, எனக்கு மாவுலாம் விரவி தரேன்டாக்கா, எனக்கு சுட்டே தந்துருங்க. சரிம்மா சின்ன பொண்ணு, நானே உனக்கு சுட்டு தரேன். கோமதியக்கா. என்ன லட்சுமி? ஏக்கா, நான் உனக்கு கேட்கட்டாக்கா? கேளுமா. ஏக்கா, நம்மளாம் தனித்தனியா பண்டம் செஞ்சோன்னு வைங்களா, ரொம்ப நேரம் ஆகும்ல? ஆமாம்மா, எல்லா பலகாரமும் செய்யணும்ல, ரொம்ப நேரம் ஆகும் தான்.
ஏன் கலக்குருவி நேராவது கடையில வாங்க போறியோ? என் மாடு நீ வாயை மூடு. மாடு வாய மூடு ரைமிங்கா? செட் ஆகல செட் ஆகல. அடச்சி சும்மா இரு. இக்கா நேரம் ரொம்ப ஆகலக்கா, நம்ம எல்லாரும் சேர்ந்து செஞ்சிருவோமா? எல்லாரும் சேர்ந்தாம பலகாரம் செய்யணும். அது சரியா இருக்குமா லட்சுமி? சரியா இருக்குங்கா. எல்லாரையும் சேர்க்கலாட்டும் நாம 3 பேருமா சேர்ந்து செய்வோம்க்கா. சரிம்மா செஞ்சிருவோம். இக்கா முதல்ல போய் துணி பட்டாசுலாம் வாங்கிட்டு வந்துருவோம்க்கா, அதுக்கப்புறம் பண்டை செய்ய ஆரம்பிப்போம். ஆமாம்மா சின்ன பொண்ணு, நீ சொல்றது சரிதான். முதல்ல போய் துணி பட்டாசுலாம் வாங்கிட்டு வந்துருவோம். அப்படியே பலகாரம் செய்யறதுக்கு தேவையான மற்ற பொருளும் வாங்கிட்டு வந்துருவோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி பலகாரம் செய்ய ஆரம்பிச்சா போதுமா? தீபாவளிக்கு கரெக்டா இருக்கும். இக்கா ஒரு வாரத்துக்கு முன்னாடி செஞ்சு வைக்கணுமோ? இல்லம்மா சின்ன பொண்ணு, மாவுலாம் திரிச்சு அரைச்சு வைக்கணும்லாமா, அதான் சொன்னேன். ஓ அப்படியாக்கா? எனக்கு இதெல்லாம் பத்தி ஒன்றும் தெரியாதுக்கா, அதான் கேட்டேன். ஏன் மாடு, நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா உரல்ல தான் மாவு இடிப்பா, உனக்கு தெரியுமா? நானும் எங்க அம்மாவுக்கு உதவி பண்ணுவேன். உலக்கை எடுத்து மாங்குன்னு போட்டு உரல மாவு இடிப்போம். லட்சுமி நீயும் உரல மாவு இடிச்சிருக்கியோ? ஆமாக்கா மாவு இடிச்சிருக்கேன். அப்படியா? மாவு இடிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்லாமா. அத்தை பிள்ளைகளும் பெரியப்பா பிள்ளைகளும் எல்லா சொந்த பந்தமும் சேர்ந்து இருப்பாவ தீபாவளியோட. எல்லாரும் சேர்ந்து மாவு இடிச்சு அதை சளிச்சு பண்டம் சுடுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? நினைச்சு பார்த்தாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா? ஆமாக்கா எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். இப்ப பாத்தீங்களாக்கா எல்லாரும் மிஷின்ல தான் திரிக்காவ. கடைக்கு போன மாதிரி தான் இருக்கு, அதுக்குள்ள மாவு அரைச்சு வாளில தட்டிடுறான். ஆமா லட்சுமி, என்னால இப்ப மாவு ஒழுங்கா இடிக்க முடியலமா, நானும் மிஷின்ல கொடுத்து தான் அரைக்கேன். அப்படியாக்கா? மிஷின்லயே குடிக்கிய? ஆமா லட்சுமி. ஏக்கா ஏக்கா அங்க பாருங்க, வசந்தியும் உமாவும் வாராளுக்கா. என்ன கோமதி அக்கா, 3 பேர் நின்று ஏதோ பேசின மாதிரி இருக்கு. சும்மாதான் வசந்தி பேசிட்டு இருக்கோம். நீ என்ன தூரமா போற? இல்லக்கா, சும்மா உமாவை பார்க்க வந்தேன். அப்படியே நடந்து பேசிட்டு இருந்தோமா, உங்களை பார்த்தோங்க்கா, அதான் வந்தோம். ஒரே தெருவோடியே நின்று கதை பேசுங்க ரெண்டு பேரும். ஏன் சின்ன பொண்ணு, தெருவோடி நின்று ஒரே கதை நாங்களே பேசுறோம், நீங்க 3 பேர் தானே பேசிட்டு இருக்கிய. எங்க போனாலும் எங்களுக்கு முன்னாடி நீங்க 3 பேர் தான் நிக்கிய. வசந்தி ஏன் அப்படி பேசுற? ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தோம், அதனால இதுல நின்று பேசிட்டு இருக்கோம். ஏன் வீட்டு முன்னாடி தான் நிக்கிறோம், என்ன தெருவுலயே நின்று பேசுறோம். சரி அதை விடுங்க. தீபாவளிக்கு துணி எடுத்தாச்சா? ஏன் 4 முடி எடுக்கலாம் எடுத்து தருவியோ? ஆமா, உனக்கு எடுத்து தந்துட்டாலும் பச்சை குழந்தை நினைப்பு, சின்ன பிள்ளைக்கு எடுத்து தருவியான்னு கேட்டா கூட ஒரு நியாயம் இருக்கு. உனக்கெல்லாம் எதுக்கு எடுத்துக்கிட்டு பழைய துணியோடய அல. கோமதிக்கா நீங்க எடுத்துட்டீங்களாக்கா? இல்ல வசந்தி, நாங்க யாருமே இன்னும் எடுக்கலமா. ஒரு நாள் கடைக்கு போய் எடுக்கலான் இருக்கோம். நீ வாரியா? வாரேன்க்கா, நானும் உமாவுமே கடைக்கு போலான்னு தான் இருக்கோம். நீங்களும் எங்க கூட வாங்கலாம். ஆமாக்கா. எந்த கடைக்கு? சொந்தமா நீயே கடை வச்சிருக்கியோ? இல்ல லட்சுமி, பஜார்ல ஒரு புது கடை வந்திருக்கு, நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாவ. அதான் நம்ம எல்லாரும் போய் பார்த்துட்டு வருவோமா? பஜார்ல புது கடையா? எந்த பக்கம் இருக்கு வசந்தி? ஏக்கா, அந்த ஆலமரத்துக்கிட்ட ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குல்லக்கா, அதுக்கு ஏத்தாப்புல தான் இருக்கு. அப்படியா? நேத்து கூட அந்த பக்கம் போனேனம்மா, நான் பார்க்கல. நீங்க கவனிக்காம இருந்திருப்பியக்கா. நல்லா இருக்கான் துணி, வாங்க போவோம். சரிம்மா நாளைக்கே போவோமா? சரிக்கா நாளைக்கே போவோம். ஆமா, நீ ஏன் கையில ஒரு மூட்டையோட நிக்கா? மூட்டையில என்ன இருக்கு? ரேஷன் கடைக்கு போனோம்னு சொன்னோம்ல, பச்சரிசி போட்டாங்க, அதான் வாங்கிட்டு வந்தோம். பச்சரிசி போட்டாவளா? எங்கிட்டலாம் சொல்லவே இல்ல. நான் இன்னும் பச்சரிசியே வாங்கலையே, ஏன் சொல்லல? வசந்தி ஒரு அவசரத்துல கிளம்பி போனோமா, சொல்ல மறந்துட்டேன். ஏக்கா நீங்க மட்டும் வாங்கிருக்கிய, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் வாங்கியிருப்பேன்ல. ஏன்க்கா இப்படி பண்றிய? நான் வாங்க போகும்போதெல்லாம் உங்களுக்குலாம் சொல்றேன்ல, ஏன் இப்படி பண்றிய? ஏன் 4 முடி இங்கே நின்று நேரத்தை ஓட்டாத, வேகமா போ, அரிசி முடிய போகுது. அரிசி முடிய போதா? ஏ இழுவ, வேகமா வா, போய் அரிசி வாங்க போவோம். அரிசி வாங்கினாதான் பண்டம் விட முடியும். சரிக்கா போவோம். 4 முடி பார்த்து ஓடு, தடிக்கி விழுந்துடாதே.